أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். إنا بلوناهم كما بلونا أصحاب الجنة إذ أقسموا ليصرمنها مصبحين. நாம் மக்காவாசிகளாகிய இவர்களை சோதனைக்குள்ளாக்கியுள்ளோம். ஒரு தோட்டத்தின் உரிமையாளர்களை சோதனைக்குள்ளாக்கியது போன்று. ஒருபோது அவர்கள் தங்களுடைய தோட்டத்தின் கனிகளை நிச்சயம் அதிகாலையில் பறிப்பதாக சத்தியம் செய்தார்கள். அதில் எவ்வித விதிவிலக்கையும் அவர்கள் குறிப்பிடவில்லை. இரவில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இறைவனின் தரப்பிலிருந்து ஒரு பேரிடர் அந்த தோட்டத்தை பிடித்துக் கொண்டது. அப்போது அது அறுவடை செய்யப்பட்ட வயலை போன்று ஆகிவிட்டது. காலையில் அவர்கள் ஒருவரையொருவர் அழைத்து கூறினார்கள், நீங்கள் கனிகளை பறிப்பதாக இருந்தால் அதிகாலையிலேயே உங்கள் வயலுக்கு புறப்பட்டு சென்று விடுங்கள் என்று. அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். மேலும் இன்று எந்த ஏழை எளியவனும் உங்களிடம் தோட்டத்திற்குள் வந்துவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று தங்களிடையே ரகசியம் பேசிக் கொண்டு போனார்கள். அப்படி எதையும் கொடுக்க கூடாது என்று முடிவு செய்து அதிகாலையில் கனிகளை பறிக்க ஆற்றல் உள்ளவர்கள் போன்று அவசரமாக அவர்கள் அங்கு சென்றார்கள். ஆனால் தோட்டத்தை அவர்கள் பார்த்தபோது கூறினார்கள், நாம் வழிதவறிவிட்டிருக்கிறோம். இல்லை, உண்மையில் நாம் இழப்புக்குள்ளாகிவிட்டோம். அவர்களிடையே மிகவும் சிறந்த மனிதர் கூறினார், நீங்கள் இறைவனை துதிக்க வேண்டாமா? இதை நான் உங்களிடம் கூறவில்லையா? அப்போது அவர்கள் கூறினார்கள், மிக தூய்மையானவன் எங்கள் அதிபதி, உண்மையில் நாம் தாம் பாவிகளாயிருந்தோம். பின்னர் அவர்கள் பரஸ்பரம் பழித்துரைக்கலாயினர். இறுதியில் அவர்கள் கூறினார்கள், எங்களுடைய கேடே, ஐயமின்றி நாங்கள் வரம்பு மீறியவர்களாகிவிட்டோம். எங்கள் அதிபதி இதற்கு பகரமாக இதனைவிட சிறந்த தோட்டத்தை எங்களுக்கு வழங்கக்கூடும். நாங்கள் எங்கள் அதிபதியின் பக்கம் திரும்புகின்றோம். இப்படித்தான் இருக்கும் வேதனை. மறுமையின் வேதனை இதனைவிட கொடியதாகும். அந்தோ இவர்கள் இதனை அறிந்திருக்க வேண்டுமே.